வணக்கம், நரேன் பேசுகிறேன். என்னோடய அடுத்த படம் தம்பிக்கோட்டை இந்த டிசம்பர் மந்த் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா ஒரு ஃபுல் லெங்த் கமர்ஷியல் என்டர்டெய்னர் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. பண்ண படங்கள்லாம் கொஞ்சம் யதார்த்தமான கதைகளாக இருந்தது. இது ஃபுல் லெங்த் ஃபேமிலி என்டர்டெய்னர்னு சொல்லலாம், ஒரு த்ரில்லர் சொல்லலாம், ஆக்ஷன் ஃபிலிம் சொல்லலாம், நிறைய ஹியூமர் இருக்குது. இன்னொன்று நிறைய ஸ்டார் காஸ்ட் இருக்கிற ஒரு படம். ஸோ நிச்சயமாக இது ஒரு பெரிய ஹிட்டாகுன்ற நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ நிச்சயமாக அது வெற்றி ஆகும். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். தம்பிக்கோட்டை படத்தோட டைரக்டர் அம்மு ரமேஷ் பேசுகிறேன். படத்தில் நரேன் சார், பிரபு சார், பூனம் பஜ்வா மேடம், அப்புறம் மீனா மேடம், சங்கீதா மேடம், நான்கடவுள் ராஜேந்திரன் சார், சந்தானம் சார், ஸோ மோர் தென் ஒரு 20 ஆர்டிஸ்ட்டுக்கு மேலே இருக்காங்க. இதில் சங்கீதா மேடம் பீடா பாண்டியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பெருசாக பேசப்படும். அது நான் போடுற பீடா மட்டும் 420 இல்லை, நானே 420 தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ரொம்ப பரபரப்பாக இருக்கும். இதில் ஃப்ரெண்ட்ஸ் படம் மாதிரி ஒரு ஃபஸ்ட் ஹாப் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஃபஸ்ட் ஹாப் இருக்கும். செகண்ட் ஹாப் ரொம்ப ஆக்ஷனாக ஒரு திமிரு சண்டைக்கோழி இந்த பேட்டரில் இருக்கும். படம் ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட் படம். அதில் ஒரு சோசியல் கான்செப்ட் இருக்குது. அது படத்தோட ஹைலைட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பு இந்த படத்துக்கு தேவைப்படுது. தேங்க்ஸ். நூற்று நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நான் இப்போ ரிலீஸ் ஆக போகிற தம்பிக்கோட்டை படத்தில் வில்லனாக பண்ணியிருக்கிறேன். எனக்கு இந்த சான்ஸை கொடுத்தது அம்மு ரமேஷ் சார் தான் கொடுத்தது. என்னை பார்த்ததுலேருந்தே அவர் எனக்கு நீங்கள் தான் இந்த கேரக்டரை பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்வால்வ் ஆகினார். அதே மாதிரி டைலாக்லாம் நல்லா பெரிய டைலாக் கொடுத்து பேச சொன்னார். நானும் நல்லா ஒரு 6 கிரசம் பேசியிருக்கிறேன். ஒரு பெரிய ஒரு கத்தியை வச்சு ஒவ்வொருத்தர் தலையை வெட்டிக்கிட்டே டைலாக்லாம் பேசுறது, இந்த மாதிரி என்ன ஒரு வித்தியாசமாக காமிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி படத்து ஹீரோ நரேன் சார், பிரபு சார், மீனாமா மேடம் மற்றும் பலரெல்லாம் எனக்கு ரொம்ப இன்வால்வேஷன் பண்ணி நல்லா நடிங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நல்லா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்தாங்க. நானும் நல்லா நடிச்சிருக்கிறேன். பார்த்து நீங்கள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். சந்தோஷம். பிஹைண்ட் த வுட்ஸ் ரகமையர்களுக்கு என் அன்பு வணக்கம். நான் டான்ஸ் மாஸ்டர் எஸ்எல் பாலாஜி. இன்றைக்கி தம்பிக்கோட்டை படத்தோட ப்ரெஸ் மீட்டில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த படத்தோட டைரக்டர் அம்மு ரமேஷ், ப்ரொடியூசர் சுரேஷ், கேமராமேன் கண்ணன், எடிட்டர் சுராஜ் கவி, மியூசிக் டைரக்டர் இமான், எல்லாருமே இந்த படத்தில் எங்களோட 100% ஒர்க்கை போட்டிருக்கோம். இந்த படத்தில் 4 சாங்கு இமான் சார் பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்காரு. ஒரு சாங் ஒரு பேட்டர்னில் இருக்கும். நான் கொரியோகிராஃப் பண்ணி 2 சாங் ரெண்டுமே ஒரு நல்ல பெப்பி நம்பர்ஸ். ஒன்று தம்பிக்கோட்டை கனகான ஒரு சாங்கு, ஒன்று வாப்புள்ள நான் மாப்பிள்ளன்னு ஒரு சாங். கண்டிப்பாக இந்த படமும் இந்த 2 பாடல்களும் மிகப்பெரிய ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம். behindwoods.com வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் டி ஈமான் பேசுகிறேன். இப்போ தம்பிக்கோட்டை படத்துடைய ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். தம்பிக்கோட்டை ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர். இது நல்ல ஒரு ஃபன்ஃபில்டு ஒரு ஃபிலிமாக இருக்கும். வித் அ காஸ் டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு நல்ல ரீசனோட அந்த படம் முடியும். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் பார்த்த ஒரு திருப்தி அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட நீங்கள் தியேட்டரை விட்டு நீங்கள் வெளியே போவீங்க. இந்த படத்தில் 4 சாங் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடித்த சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்காக உயிரை வைத்தேன் எடுத்துக்கொள்ளடி, உயிருக்குள் மெத்தை போட்டு படுத்துக்கொள்ளடி அப்படின்ற ஒரு சாங். எல்லா சாங்ஸும் கவிஞர் விவேகா அவர்கள் எழுதியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம். தம்பிக்கோட்டை படத்தோட எடிட்டர் நான் சுராஜ் கவி. ஆர்கே சுரேஷ் தயாரிப்பில் ஐயப்பன் சார் இப்போ தம்பிக்கோட்டை படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அம்மு ரமேஷ் இயக்குனர் எனக்கு எப்படி கதை சொன்னாரோ அதே மாதிரி எடுத்திருக்காரு. அதோட நல்லா எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். எல்லா நட்சத்திரங்களும் இதில் இருக்காங்க. காமெடிக்கு சந்தானம், கஞ்சா கருப்பு, மனோபாலா சார், சங்கீதா மேடம், பிரபு சார், மீனா மேடம் எல்லாருமே மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி அதிகமாக சொல்கிறதா இப்போ விரைவில் இந்த படம் ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது. படத்தை பார்த்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நம்புகிறேன். நல்லபடியாக வெற்றி அடைன்னு ஆண்டோட வேண்டிக்கிறேன். இந்த படம் தம்பிக்கோட்டை எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா 5ஆவது படத்துக்கு அப்புறம் ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நிச்சயமாக அந்த படம் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கணும். இது வரைக்கும் செஞ்ச படங்கள்லாம் கொஞ்சம் யதார்த்தமாக இருந்தது. ட்ராக் மாற்றி பண்ணுவோம் அந்த டிசிஷனில் தான் இந்த படம் பண்ணியிருக்கேன். full length commercial entertainer. So next month December release போகுது இந்த படம்.
ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா ஒரு ஃபுல் அண்ட் கமர்ஷியல் மாஸ் ஃபிலிம் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஆனால் கமர்ஷியல் படத்திலே வந்து ஒரு நல்ல ஹீரோ வந்து இந்த படத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படம் பண்ணும்போதும். படம் பார்த்த பிறகு நிச்சயமாக வெற்றியாகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ப்ரெஸ், மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, இந்த ரேடியோ ஸ்டேஷன்ஸ், ஆல் மீடியா பர்சன்ஸ், இவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா ஒரு புது டைரக்டர், ஒரு புது ப்ரொடியூசர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கு. ஸோ அவங்க வந்து சும்மா அப்படியே ஏதாவது பண்ணிட்டு போகலான்னு டிசைட் பண்ணாமல் ஒரு நல்ல கதை செலக்ட் பண்ணி கமர்ஷியல் பேக்கேஜாக இவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். ஸோ இதுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. தேங்க்யூ. இந்த தம்பிக்கோட்டை படம் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் ஃபிலிம். ஸோ அதுக்கு வந்து தேவையான மாதிரி முக்கியமாக அந்த ஒரு வேகத்தை வந்து குறைக்காம சாங்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸ்கிரிப்டுக்குள்ள ஐயோ பாட்டு வந்துருச்சு, ஐயோ மொக்கையாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங் இல்லாமல் அந்த ஒரு இடத்துக்கு நல்லா பேசியாக வந்து சாங்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு இந்த படத்தில் வந்து பிடித்த சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 வாழ்க அப்படின்ற ஒரு பாடல், அப்புறம் உனக்காக உயிரை வைத்தேன் எடுத்துக்கொள்ளடி. பட் இந்த சாங்ஸுக்கெல்லாம் அப்புறம் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் வெப்சைட்ஸ், அப்புறம் நிறையா சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ்லேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இப்போ இருக்குது இந்த சாங்ஸ்க்கு. அண்ட் இது முக்கியமாக வந்து டைரக்டர் சொன்ன மாதிரி இது வெறும் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் மட்டுமே இல்லாமல் இது வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து ஒரு நல்ல ரீசனோட ஒரு நல்ல ஒரு சோஷியல் காஸோட இந்த படம் வந்து முடியுது. அண்ட் இத்தனை ஆர்டிஸ்ட்டை வந்து ஒன்றா சேர்த்து இத்தனை பேருடைய கால் ஷீட் வந்து வாங்கி எல்லாமே ஸ்கிரிப்டுக்குள்ளே கொண்டு வந்த டைரக்டருக்கு என்னுடைய வந்து வாழ்த்துக்களை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். அண்ட் இத்தனை ஆர்டிஸ்ட்டை முதல்ல சேர்க்கறதுக்கு முதல்ல ஃபினான்ஷியலாக இந்த படத்துடைய முதல் ஹீரோன்னு சொல்லலாம், இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஆர்கே சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டருக்கு இவ்வளோ நம்பிக்கை கொடுத்து இவ்வளோ சப்போர்ட் ஃபினான்ஷியல் சைடாக இவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஒரு படம் எடுத்து கொடுக்கறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மைனா திரைப்படத்தில் வந்து இது கண்டிப்பாக வேற ஒரு ஜாதி படம். இன்ஃபேக்ட் வந்து மைனாக்கெல்லாம் முன்னாடியே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் முடிச்ச படம், இது ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு இந்த படம். பட் இப்போ ரிலீஸ் ஆர்டரில் எனக்கு இந்த படத்துக்கு பிறகு இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இதுதான் ஏற்கனவே பண்ண இது மருதமலை, தலைநகரம், திருவிளையாடல் ஆரம்பம், கச்சேரி ஆரம்பம், மாசிலாமணி, இந்த மாதிரி படம் ஜாதிகளில் வந்து இந்த படம் கண்டிப்பாக சேரும். அதை விட நல்லா பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.